இன்னைக்கு லஞ்சு சமைச்சு முடிச்சாச்சுங்க. என்னென்ன சமைச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம். வெள்ளை சாதம் வடித்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்காக சங்கரா மீன் தெருவில் வந்தது, அதை வாங்கி குழம்பு வச்சுருக்கேங்க. சங்கரா மீன் குழம்பு எப்போவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சங்கரா மீன் குழம்புனா பிடிக்கும். மற்ற மீன்களை விட சங்கரா மீன்னா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சங்கரா மீனில் குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ரசம் வச்சுருக்கேன், மிளகு ரசம். நம்ம சாப்பிட்டது டைஜஷன் ஆகணும்னா மிளகு ரசம் ஒரு கரண்டியாவது ஊற்றி சாப்பிட்ணும். லாஸ்ட்டில் சாப்பிட்டு முடித்த பிறகு ரசம் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. கீரை செஞ்சுருக்கேங்க, முருங்கைக்கீரை பொரியல். மீன் குழம்பு இருந்தாலுமே கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்காக என் சின்ன பொண்ணு வீட்டிலேருந்து கொடுத்து விட்டா, அதனால் அதை பொரியல் பண்ணிட்டேன். இது மீன் வறுவல், கொடுவா மீன் வறுத்து வச்சுருக்கேன், வறுக்கிறேன். இப்போ இந்த தும்பி மீனை வறுத்து வச்சுட்டாங்க.